வணக்கம் நேயர்களே. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம சீதா வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம சீதா ஆஸ்பத்திரி மேனேஜர் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ண போனாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நடுரோட்டுல வழிப்பறி செஞ்சு அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய தொகையை இழந்த சீதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம முத்துக்காதுக்கு போச்சுன்னா சும்மா இருப்பாரா? அதிரடியா களத்துல இறங்கி இந்த திருட்டுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே சல்லடை போட்டு சலிச்சு எடுத்த முத்து, சீதா போன ஆட்டோவோட ஓட்டுநர் தான் ஆள் வச்சு அந்த பணத்தை திருடி இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடா இது, நம்பி போன ஆட்டோக்காரரே இப்படி பண்ணிட்டாரேன்னு உங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கும்ல. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர், ஐயோ என்னை போலீஸ்ல மாட்டி விடாதீங்க, என் புள்ளக்குட்டி என்னாகும்னு முத்துக்கிட்ட கெஞ்சாத குறையா கெஞ்சினாராம். சரி, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம முத்து சாமர்த்தியமா செயல்பட்டு பணத்தை திருடின கும்பலை பிடிச்சு அந்த 5 லட்சம் ரூபாயும் திருப்பி வாங்கிட்டாரு. ஆனா அவங்க கண்ணுல மண்ணை தூவி தப்பிச்சிட்டாங்களாம். இப்படித்தான் போலீஸ்ட போய் பணத்தை ஒப்படைச்சாராம். அங்க இருந்து நேர ஆஸ்பத்திரிக்கு போய் பணம் கிடைச்ச விஷயத்தை சொல்றாரு முத்து. அப்புறம் என்ன, சீதாவை கண்டபடி திட்டி அவமானப்படுத்தின அந்த மேனேஜர் கிட்ட எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த பொண்ணு மேல திருட்டு பழியை போட்டிருக்கீங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரெல்லாம் போயிருக்கும். நேர்மையா இருக்கிறவங்க மேலதானே ஈஸியா பழியை தூக்கி போடுறீங்கன்னு ஆத்திரமா கேட்டாரு. முத்து அப்படி கேட்டதும் மேனேஜருக்கு அப்படியே தலை தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே, ஐயோ பணம் காணாம போன டென்ஷன்ல பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சீதான்னு எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டாராம் அந்த மேனேஜர். அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க இங்கேயே வேலையில இருக்கலாம்னு சொன்னதும் சீதாவுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. முத்து அங்கிருந்து கிளம்பி போனதும் பக்கத்துல இருந்த அருண், நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு அப்படியே உள்ளுக்குள்ளேயே குமிஞ்சு போனாராம். ச்ச, இந்த சீதாவை எப்படியாவது நான் காப்பாத்தி அவ மனசுல இடம் பிடிக்கலாம்னு பார்த்தா இந்த முத்து திடீர்னு வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டானேன்னு அவருடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகி போச்சேன்னு ரொம்பவே சோகமா இருந்தார். சம்பவங்கள் அப்படியெல்லாம் நடந்திருக்க ஒரு நாள் நம்ம சீதா முத்துவும் ஆட்டோ டிரைவரும் பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தாங்க. என்னங்க தேவையில்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு வழக்கம் போல கோபமா கேட்டாங்க. அப்போதான் அந்த ஆட்டோ டிரைவர் உண்மைய போட்டு உடைச்சாராம். அம்மா, அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை ஆள் வச்சு திட்டம் போட்டு திருடுனது நான் தான்மா. வேற யாராச்சும் இருந்தா என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா இந்த தம்பி என் கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு என்னை இந்த கேஸ்ல சிக்காம காப்பாத்தி விட்டாருன்னு சொன்னாராம். இதை கேட்டதும் சீதாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கும். அதுவரைக்கும் முத்து மேல இருந்த கோபம், எரிச்சல் எல்லாம் அப்படியே காணாம போயிருச்சு. அடடா, இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கேன்னு சீதா மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத இனி வரும் எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.